ஆசிரியர்கள் ஒரு இடத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற தடை. கல்வித்துறை அலுவலர்கள் ஆசிரியர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்பது உட்பட 43 அறிவிப்புகளை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நாளை வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த 3 மாதங்களாக அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதனுடைய உச்சகட்டமாக நாளை 43 புதிய அறிவிப்புகள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதன்படி நாளை என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலர்களிடையே மிகப்பெரிய ஒரு பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நாம் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரத்தில் விசாரித்த போது பல்வேறு அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்பு இருக்கிறது என்றும் இதில் சில அறிவிப்புகள் உறுதியாக இருக்கின்றன என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக பணியாற்ற முடியாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தற்போதைய சூழலில் ஒரு ஆசிரியர் சொந்த ஊர்களுக்கு அருகில் பணியிடம் மாற்றி சென்றால் ஓய்வு பெறும் வரை அதே பள்ளியில் தொடர்ந்து பணியாற்ற முடியும். தற்போது அந்த ஒரு சூழல் தான் இருக்கிறது. இனிமேல் அது நடக்காது. ஒவ்வொரு ஆசிரியரும் கண்டிப்பாக ஒரு பள்ளியில் என்று எடுத்துக்கொண்டால் 5 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்ற முடியும். அதே போன்று ஒரு ஆசிரியர் புதிய பள்ளிக்கு சென்றால் 1 ஆண்டு கட்டாயமாக பணியாற்ற வேண்டும். 2வது ஆண்டில் அவர் வேறொரு பள்ளிக்கு பணியிட மாறுதல் பெற்றுச் செல்லலாம் என்ற ஒரு நிலையும் தற்போது இருக்கிறது. இதுவும் மாறுகிறது. ஒரு ஆசிரியர் ஒரு புதிய பணியிடத்தில் சேர்ந்து விட்டால் 5 ஆண்டுகள் அதே பள்ளியில் தொடர்ச்சியாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் நாளை வெளியாக வாய்ப்பு இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2வதாக மிக முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய குழந்தைகள் அனைவரும் கண்டிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்க வேண்டும் என்ற உத்தரவும் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அதாவது இதுவரை இது போன்ற ஒரு உத்தரவு பள்ளிக்கல்வித்துறையில் பிறப்பித்தது கிடையாது. அதாவது அரசு பள்ளிகள் மீது பொதுமக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில், அரசு பள்ளிகளை வலுப்படுத்தும் வகையில் இது போன்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையை அரசு எடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுபோன்று பல்வேறு அறிவிப்புகள் நாளை வெளியாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் சங்கரன்.